Hello friends, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போறோம். கப் கேக் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் காட்ட போறேன். அது மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி நான் பிரஷர் குக்கர்ல செஞ்சு காட்ட போறேன். நிறைய பேர் கேக் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈஸியா பண்ணிடலாம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பேக்கிங் ரெசிப்பியும் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். மெயினானதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணவே கூடாது. ஆல்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக ரிசல்ட் வராது. அதனால் இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் கிராம்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், கப்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பவுலை எடுத்துக்கலாம். அதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பட்டர் சேர்க்குறேன். அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துட்டோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஒரு ஹேண்ட் மிக்சர் எடுத்து நல்லா அதை வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் இப்போ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா பரவாயில்ல, உடன் கரண்டி எடுத்து நல்லா அதை வந்து பீட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆகணும், அந்தளவுக்கு இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்ததை நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து மஸ்கவேடா சுகர். இது கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் தான் வந்து உங்களுக்கு காஃபி கேக்குக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், அழகான கலரும் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் பட்டரும் ஒன்று சேர்ந்து நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி உங்களுக்கு வரணும். அந்தளவுக்கு இதை வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒன்று கலந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சுகரும் பட்டரும் ஒன்று கலந்து இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக முட்டை சேர்த்துக்க போகிறோம். முட்டை எப்போயுமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேக்கிங்கில் வந்து இது எல்லாமே முக்கியமான டிப்ஸ். எதுவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக ஐஸாக இருக்கிற மாதிரி சேர்த்துறாதீங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எத்தனை முட்டை நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்க்காம ஒன்று ஒன்றா தான் அதில் வந்து கலந்துக்கணும். இப்போ இந்த கேக்குக்கு வந்து இன்றைக்கி நம்ம 2 முட்டை கலக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை நான் சேர்த்து நல்லா அதை வந்து பீட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒன்று கலந்ததுக்கப்புறமா அடுத்ததாக 2வது முட்டையை சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று கலந்தாச்சு. நான் எடுத்து வச்சுருந்த 2 முட்டையுமே சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கலந்ததுக்கப்புறமா இது காஃபி கேக் அப்படின்றனால காஃபி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபில்டர் காஃபி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் காஃபி இல்லைனாலும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்க்க போகிறீங்கன்னா அதையும் நல்லா சுடுதண்ணில் கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ காஃபி வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் வந்து மாவு கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாதாரண மைதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாவு சேர்க்குறப்பயுமே நம்ம மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கெட்டி பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், கேக் கரெக்டாக வராது. அதே மாதிரி முட்டை சேர்த்ததுக்கப்புறமா சில நேரம் உங்களுக்கு திரியான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திரியாக இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி மாவு கலந்தனுமே கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இப்போ இதில் மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது வந்து காஃபி வால்நட் கேக் அப்படின்றனால நான் வால்நட் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமையும் ஜஸ்ட் ப்ளைனாக கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இது கலந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ கேக்குக்கு நம்மளுக்கு மாவு தயாராகிருச்சு. இதை வந்து மோல்டில் நம்ம சேர்த்து பேக் பண்ணிடலாம். இப்போ மோல்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி மஃபிங்ஸ் ட்ரேயில் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றனால ஏதாவது ஒரு பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சாதாரண தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெண்டுமே பண்ண போகிறேன், அதனால் பேக்கிங் ட்ரேலையும் கொஞ்சம் நான் வந்து லைனிங் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் ப்ரெஷர் குக்கர்லையும் செய்கிறதுக்கு எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக மஃபிங்ஸ் பேப்பரை வச்சுட்டு அதில் மாவு சேர்த்தோம் அப்படின்னா பேக் ஆகி வரப்போ அது விரிஞ்சிக்கிறோம். அதனால் நான் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இருக்குது, அதை வச்சுட்டு அது மேலே பேப்பர் வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண சில்வரில் கிண்ணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கூட வச்சுட்டு அது மேலே இந்த பேப்பரை வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக பேப்பர் மட்டும் வச்சோம் அப்படின்னா கேக் வந்து விரிஞ்சிக்கிறோம். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கிண்ணம் இல்லாட்டி இந்த மாதிரி மோல்டு வச்சுட்டு அது மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சதுக்கப்புறமா அதில் மாவை சேர்த்துக்கலாம். மாவு எப்பயுமே சேர்க்குறப்போ ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக சேர்க்காதீங்க, பேக் ஆகி உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ அதனால் எப்பயுமே பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா அது பேக் ஆகி வரப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த பேப்பர் ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி நான் அவனில் பேக் பண்ண போகிறதையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டையுமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதை வந்து நல்லா தட்டி விடணும். இந்த மாதிரி நல்லா வச்சு இப்படி தட்டினீங்க அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் கேக்கை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக சமைக்கிற உப்பு இருக்கு இல்லையா, தூள் உப்பு, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அளவெல்லாம் கிடையாது, நல்லா உங்களுக்கு அந்த பாட்டம் எல்லாம் ஃபில் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து பரப்பி விட்டுடலாம். பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் தீயில் வச்சு மூடி போட்டு நல்லா அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா தான் கேக்கை உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா ப்ரீஹீட் ஆகிருக்கு. உப்பு வந்து நல்லாவே சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். நான் வச்சுருந்த ஸ்டாண்ட் வந்து என்னோடய குக்கரில் பத்தலை. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க மஃபிங்ஸை வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கேக் எல்லாத்தையும் அடுக்கிட்டு இமீடியட்டாக வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் கேக் வெந்துருச்சான்ட்டு. 30 நிமிஷத்துக்கு முன்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் சரியாக வந்து பேக் ஆகி வராது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு கரண்டி இல்லாட்டி ஏதாவது ஒரு இது எடுத்து இந்த மாதிரி நடுவில் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக வரணும். சுத்தமாக மாவு ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 30 நிமிஷத்துக்கு முன்னாடி திறந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரியாக பேக் ஆகாது. அதனால் 30 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா குக்கரை திறந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அவனில் வச்சு பேக் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு, ப்ரெஷர் குக்கரில் பண்ணதும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சிட போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறமா ஃப்ராஸ்டிங் நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த ஐசிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய பவுலில் பட்டர் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐஸாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்டர் காஃபி இருக்குது, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா இன்ஸ்டன்ட் காஃபியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஐசிங் சுகர் நான் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி ஐசிங் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா தான் ஐசிங்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். நார்மல் சுகர் சேர்க்காதீங்க. அது இருந்தது அப்படின்னா அதை நல்லா வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று கலந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது ரெடியானதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு நம்ம வந்து கேக் மேலே அதை டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இதை வந்து கேக் மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
காஃபி ஃப்ளேவரில் சூப்பரான காஃபி வால்நட் கப் கேக் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் இல்லாதவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு காட்டியிருக்கேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பர்ஃபெக்டான கேக் நம்ம செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.